4 வரி ஸ்லோகன் வச்சிருக்கேன் சார். என்ன சொல்லுவேன்? அயராது படிப்போம், அர்ப்பணிப்போடு படிப்போம், அரசு பணியில் அமர்வோம், அரசாங்க ஜீப்பில் ஏறுவோம். உச்சகட்டத்தில் அது போயிடும். எல்லாத்தையும் அரசாங்க ஜீப்ல ஏறுவாங்க. இந்த பச்சை பேனாவை அதுக்காகவே கொண்டு வந்திருக்கேன் சார். இந்த பச்சை பேனாவில் நான் ஒரு சைன் போட்டா ஆக்கிரமிப்பாளர் 2 ஏக்கர் நிலம் அவனுக்கு வேற நிலமே இல்லைன்னா அந்த நிலம் அவனுக்கு சொந்தமாயிடும். நான் யார்கிட்டையும் அனுமதி வாங்க வேண்டிய தேவையில்லை. ஒரு பிச்சைக்காரனா இருக்கிறான், நான் ஜீப்ல போறேன், அவனை கூப்பிட்டு ஏன் பிச்சை எடுக்கன்னு விசாரிச்சுட்டு ஒரு படிவத்தை எடுத்து ஒரே ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தா அவனுக்கு முதியோர் உதவித்தொகை 1200 ரூபாய் மாதந்தோறும் வரும் சார். ரேட் சார், அந்த பேனா வருது. ஆக்சுவலா இது ஒரு பேனா இல்லை, இது ஒரு அதிகாரம். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, இந்த பச்சைமையில கையெழுத்து போற இடத்திற்கு மாணவர்களை தயாரித்தல் என்பது வேறு. ஆனா அந்த பச்சைமையில நீ கையெழுத்து போடுறப்ப அநியாயத்துக்கு ஆதரவா கையெழுத்து போட்டக்கூடாது, லஞ்சம் வாங்கிடக்கூடாது, ஏன்னா எந்த இடத்துல இருந்து அது தொடங்குமோ அந்த இடத்துல தவறு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரத்தை கொடுக்கறது இருக்குல்ல சார். நீங்க நிறைய பேர் ஜீப்ல ஏறிக்கிட்டு இருக்காங்க ஏத்துங்க. உண்மையிலே சார் நிறைவா வச்சுக்கோங்க சார், கை கொடுங்க சார். நீங்க என்ன கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். எப்போ போட்டோ எடுங்க.